அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்திலே என்னை அழைத்து முழு கதையும் சொல்லி உனக்கு நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை இன்னும் 2 நாட்கள் கழித்து சொல், நன்றாக யோசித்து சொல். ஏனென்றால் இந்த வேடம் நல்லவனும் அல்ல கெட்டவனும் அல்ல, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம். ஒயிட் கேரக்டரும் அல்ல, பிளாக் கேரக்டரும் அல்ல, இது கிரே கேரக்டர் என்று என்னிடம் சொன்னார். இதை நான் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை சார். உங்கள் படத்திலே ஒரு சிறிய வேஷம் நடித்தால் கூட நான் பெருமைப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற என்னை ஒரு முழு கதாநாயகனாக என்னை அறிமுகம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இந்த நிமிடமே நடிக்கின்றேன் என்று சொன்னேன். அந்த படம் மிக சிறப்பாக வந்த படம், மிக அருமையாக ஓடிய படம். அந்த நேரத்திலே என்னை ஒரு அரசியல்வாதி உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே என்னை பார்த்து, ராஜேஷ் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் என்ன சார் செய்தேன் என்று சொன்னேன். உன்னை சொல்லலையா, அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்திலே அந்த உலகநாதன் என்ற கதாபாத்திரம் எங்களையெல்லாம் கேலி செய்வதாகவும் எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாகவும் நீ நடித்திருக்கின்றாய். கேபி அவர்களுடைய இயக்கத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய படம். தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை போன்ற படங்கள் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இந்த 3 படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர் அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒப்பற்ற இயக்குனர்.